வணக்கம் நேம ஸ்டாலின். ஆ, வணக்கய்யா, வணக்கய்யா. இந்த பாரு ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்கய்யா. இப்ப நான் வந்து வீடியோல கூப்பிட்டுருக்கேன் உங்கள. நீங்க அப்படியே முடிஞ்சா வீடியோல வாங்க பார்க்கலாம். ஒரு அதான். அருமையான வெப்பத்தை போக்குவதற்கு ஒரு அருமையான ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அத காட்டுறேன் பாருங்க. ஆ, ஐயா இப்ப நீங்க தெளிவா இருக்கா? நீங்க வீடியோல வர்றீங்களா? இல்லையே வீடியோல வரலையே. நீங்க கீழ இருக்கிற வீடியோ கேமரா ஆன் பண்ணுங்க. தெளிவா இருக்கா? நீங்க என்ற மூஞ்சி உங்களுக்கு தெரியுதா? உங்க மூஞ்சி எனக்கு தெரியுதே, முகம் தெரியுதே. உங்களுது எனக்கு தெரியலையே. தெரியல. இருங்க. அப்ப நீங்க WhatsApp கால்ல வர்றீங்களா? இங்க பாருங்க. இப்ப பாருங்க நான் தெரியறேனா? சின்னதா தெரியுது. வருதுங்கய்யா. இல்ல, ஃபோட்டோ தான் வருது. இப்ப பாருங்க நான் மாத்துறேன் பாருங்க. இப்ப நான் அதே மாரி நீங்க மாத்துங்க. இப்ப நான் கூப்பிடுறேன் இருங்க. நீங்க ஆ, கீழ கேமரா ஒண்ணு இருக்குமே, கேமராவ தொடுங்க. நீங்க வந்து வாய்ஸ் கால்ல தான் வந்திருக்கீங்க. ஆ, ஆ, இப்ப வந்துருச்சு. இப்ப நீங்க தோட்டத்துல இருக்கிறீங்களா? வீட்ல இருக்கிறீங்களா? தோட்டத்துல, குடில்ல. இப்ப பாருங்க நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஆ, ம். கையில வந்து 2 எவரிடி பேட்டரி மாரி 2 டியூரோசெல் பேட்டரி வச்சிருக்கேன். சரிங்க. இது 65 நாளா வெளிச்சம் குடுத்துக்கிட்டே இருக்கு. ம், 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 ம். நியாயப்படி பார்த்தீங்கன்னா, 6 நாளுக்கு மேல வெளிச்சம் குடுக்கக்கூடாது. சரிங்க. இப்ப நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, அணு சிதைவுன்னு கண்டுபிடிச்சு, இது ம்ஹ்ம். இதுதான் வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய கண்டுபிடிப்பு. மிக பெரிய கண்டுபிடிப்பு. காப்புரிமை வாங்கறதுக்கு முயற்சி பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, சரிங்க. சாகவே 10 வருஷத்துக்கு சாகாது. ஓ! இத வந்து இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்பெனிக்கார சைனா தயாரிப்பு. இது டீரோசெல்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கடையில கிடைக்க வாங்கி நீங்க வந்து செல்லு அதாவது கடிகாரத்துக்கு போடுறீங்கல்ல அந்த பேட்டரி தான். கடிகாரத்துக்கு போடக்கூடிய AA பேட்டரிம்பாங்க. ஆஹா. இதனுடைய தன்மை வந்து 1.5 வோல்ட் தான். ஒரு 6 மாசத்துக்கு வேலை செய்யும். அல்லது 1 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்புறம் கடிகாரம் ஓடாது. சரிங்களா? சரிங்க. அதே நீங்க வந்து ஒரு எல்இடி எரிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. எல்இடி லைட் இருக்கு இல்லையா? இந்த மாரி வச்சிருக்க எல்இடி லைட். ஆ, இந்த எல்இடி லைட் வச்சீங்கன்னா, 6 நாள் தொடர்ந்து எரிச்சீங்கன்னா, 6 நாள்ல செல்லு செத்து போயிரும். சரிங்க. அந்த லைஃப் முடிஞ்சது அவ்வளோதான். வேலை முடிஞ்சது. சரி. இத சாகாம இருக்கிற தொழில்நுட்பத்த நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ! இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சாதாரண என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது ஒரு பேட்டரி செல்லு. கையில தெரியிற ஒரு பேட்டரி செல்லு அவ்வளோதான். ம். இந்த கையில வச்சிருக்க வலது கையில வச்சிருக்க ஒரு பேட்டரி செல். சரிங்களா? ஆமா. இடது கையில வச்சிருக்க நான் எரிக்கிற செல். பாருங்க பயங்கர பவரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ம், 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 ம். இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சது பாருங்க. நான் புதுசா கண்டுபிடிச்சது. இந்த கையில வச்சுக்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம வச்சிருக்கோம்ல நடராஜ் பென்சில் இருக்குல்ல, ரூல் பென்சில். ஆமா. அதனுடைய பென்சில் உள்ள உடைச்சோம்னா உள்ள கிராஃபைட் இருக்கும். அந்த கரிக்குச்சி. அதுதான் கிராஃபைட் பென்சில்ம்பாங்க. ஆமா. அது என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? 4 சென்டிமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு 2 உடைச்சு, பாசிட்டிவ்ல ஒரு ம். முனையும், நெகட்டிவ்ல ஒரு முனையும் வச்சுட்டா, 10 வருஷத்துக்கு இந்த பேட்டரி சாகாது கரண்ட் குடுத்துட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ! ஓஹோஹோ! எப்படி? ஆ இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ம்ஹ்ஹ்ம். நீங்க வேணா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டியூராசெல் பேட்டரி வாங்குங்க. அவ்வளவுதான். ஒண்ணே ஒண்ணு வாங்குங்க. அவ்வளவுதான். ம். உங்கட்ட ஏற்கனவே நடராஜ் பென்சில் இருக்கும். ரூல் பென்சில் இருக்கும். இல்லையா? இருக்கு, இருக்கு. ஆ அந்த ரூல் பென்சில்ல வந்து 4 சென்டிமீட்டருக்கு நீளத்துக்கு 2 வெட்டுங்க. வெட்டி, ம். அந்த மேல இருக்கிற அந்த மரக்குச்சிய ஒடிச்சுட்டு உள்ள கருப்பு குச்சி இருக்கும். ஆமா. அது 2 பக்கம் ஒட்டி விட்டுருங்க. பாருங்க செல்லோ டேப் வச்சு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ் வச்சு ஒட்டி ம். விட்டுட்டீங்கன்னா, இது வந்து 10 ம். வருஷத்துக்கு சாகாது. இல்ல அது அந்த கார்பன் வந்து என்ன பண்ணுது? வளிமண்டலத்திலருந்து எதுவும் ஆ இருக்குதா விசைய? இந்த கார்பன் என்னது இந்த கார்பன் சொல்றோம் இல்லையா? ஆனால் கார்பனுக்குள்ள 2 கார்பன் மறைஞ்சிருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இதுல கார்பன் என்னென்ன 2 கார்பன். கார்பன் 13, கார்பன் 14ங்கிற தானாகவே மின்சாரத்தை குடுக்குற ஒரு அணு வந்து உள்ள கலந்திருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓ! 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 கார்பன் 14ங்கிறது வந்து ஓஹோ! ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அதாவது தானாகவே சிதைந்து மின்சாரத்த குடுத்துட்டே இருக்குதுங்கிறத இது வந்து ஏற்கனவே தத்துவ ரீதியாக இருக்குது. இது பேரு பீட்டா டீக்கேன்னு சொல்லுவாங்க. ஆல்பா ஆல்பா பீட்டா டீக்கான்னு சொல்ற மாரி,
இது வந்து பீட்டா டீக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, அது கிராஃபைட் குச்சிக்கு நாம 100 வருஷமா பயன்படுத்திக்கிற இந்த கிராஃபைட் குச்சியில இருக்குதுன்னு தெரிஞ்சுமே, அது எப்படி பயன்படுத்துறது யாரும் கண்டுபிடிக்கல. சரிங்க. இத நான் கண்டுபிடிச்சேன். இப்ப கண்டுபிடிச்சேன் 2026ல தான் கண்டுபிடிச்சேன். இப்ப தான் ஜனவரில தான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சுட்டு நான் ஓஹோஹோஹோ! உடனே என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நான் செத்துப்போன பேட்டரி எடுத்து நான் பயன்படுத்தினேன். அதாவது ஆ, கடிகாரத்துல ஆ. செத்துப்போன பேட்டரி உயிர்ப்பிச்சு, அதாவது உலகத்திலே செத்துப்போன பேட்டரிய உயிர்ப்பிச்ச உலகத்துல முதல் ஆள் நான் தான். ஓஹோஹோஹோ! அதாவது நீங்க கடிகாரத்துல பயன்படுத்தி, அது எதுக்கும் பயன்படாது, குப்பைக்கு தான் போட போறீங்க. ஆமா. அத வந்து நான் 65 நாள் எரிச்சேன். ஆ. ஒரு நாள் கூட எரிக்க முடியாது. இப்ப இருக்கிற விதிப்படி ஒரு நாள் கூட எரிக்க முடியாது. இப்ப இருக்கிற விதிக்கு அது அது இறந்து போச்சு. அது குப்பைக்கு போறத எப்படி பயன்படுத்த முடியும்? முடியாது. ம். அதத்தான் என்ன பண்ணேன், இந்த கிராஃபைட் தொழில்நுட்பத்த பயன்படுத்தினேன். கிராஃபைட்ங்கிற இடத்துல கார்பன், அது பூமியில வந்து ம். பார்த்தீங்கன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே எரிமலையில உருவானது தான் இந்த கிராஃபைட். ம், 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 அது என்ன ம், ம். பண்ணுச்சுன்னா, இயற்கைக்கு என்ன பண்ணுது, உள்ள வந்து அணுசிதைவு உள்ள புதைச்சு விட்டுருச்சு. அது யாருக்குமே தெரியாது. அணுசிதைவு உள்ள புதைச்சு விட்டுருச்சு. அது தானாக எந்த பாதிப்பும் இல்லாம மின்சாரம் குடுக்குற பொருளா மாறிருச்சு. ம், 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 ம். அதத்தான் நாம என்ன பண்றோம்னா, விவரம் தெரியாம நாம ரூல் பிடிச்செல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் 100 வருஷமா. ஓ! எல்லா விஞ்ஞானிகளும் கோட்டை விட்ட இடத்த நான் புடிச்சுட்டேன் இப்ப நான் அதைய. சரிங்க. உதாரணத்துக்கு நீங்களே என்ன பண்ணலாம், இந்த 2 பேட்டரி செல் வாங்குறீங்க. இதே டியூராசெல் 2 வாங்குறீங்க. ஒரு ரூல் பென்சில் வாங்குறீங்க. அவ்வளவுதான் செலவு. மொத்தமா ரூ. 50 ம். செலவுல 10 வருஷத்துக்கு இது எல்இடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடேயப்பா! இரவு ஓ! நேரத்துல நீங்க 8க்கு 8 ரூம் வச்சீங்கன்னா, உங்க ரூமே பயங்கர வெளிச்சமா மாறிரும். ஓ! இது என்னன்னா, ம்ஹ்ம். இதுதான் இந்த அதாவது இப்ப வந்து அ பெட்ரோல எரிக்கிறனாலயும் பூமி கெட்டு போகுது. டீசல் எரிக்கிறனாலயும் ரூம் கெட்டு போகுது. இல்லையா? அணு ஆமாமா. உலையினால பூமி கெட்டு போய் எல்லா வகையிலும் பூமி கெட்டுட்டு வருது இல்லையா? ஆமா. எந்த வெப்பமும் இல்லாமல், எந்த குளிர்ச்சியும் இல்லாம மின்சாரம் தயாரிக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆ இத வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த இந்த பேட்டரியினுடைய மொத்த எடை வெறும் 20 கிராம் தான். 20 ஆமா. கிராமே 20 கிராமே ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் தருதுங்க. ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர். ஓகே. 20 கிராம் வந்து 1 ஆம்பியர் தருது. உள்ள பார்த்தீங்கன்னா, மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிராம், 6 கிராம் மருந்து தான் இருக்கும். மத்தது பூரா மெட்டல் தான். பாடி மெட்டல் ஸ்ட்ராங்கா குடுத்துருக்கான். அப்ப மருந்துன்னு பார்த்தா, கெமிக்கல்ன்னு பார்த்தா வெறும் 6 கிராம், 7 கிராம் இருக்கு. அதுவே ஒரு நாளுக்கு 1 ஆம்பியர் தருதுன்னா, நான் இத வந்து 20 கிலோ அளவுல செய்யப் போறேன். பெருசா. ஆ 20 கிலோ செஞ்சுட்டோம்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 5 கிலோ வாட் மின்சாரம் தரும். அடேங்கப்பா! 5000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் 1 மணி நேரத்துக்கு. வீட்டுக்கே 230, 240, 250 தானே! ஆ அப்படி பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் தான் நீங்க பயன்படுத்தணும். 1 மணி நேரத்துக்கு மீறி போனா 2000 வாட்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். நான் சொல்றது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3லிருந்து 5 யூனிட் மின்சாரம் எடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு. ம், 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 ம். ஒரு நாளைக்கு 72 யூனிட் குடுக்கலாம். ஒரு நாளைக்கு 72 யூனிட். அப்ப 72,000 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓ! இத வந்து ஒரு குட்டி காரையும் ஓட்டலாம், குட்டி வீட்டையும் ஓட்டலாம், ஒரு மாருதி மாரி இருக்கிற வண்டிய ஓட்டலாம். ஆ வண்டிய எல்லாமே பயன்படுத்தலாம். அது பேட்டரியே நீ தேவையில்லை. இந்த பேட்டரி பயன்படுத்தலாம். இது வந்து காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சு காப்புரிமை எண் விண்ணப்ப எண் வாங்கிட்டேன். இன்னும் 3 வருஷத்துல இத ப்ரூவ் பண்ணிருவேன். இப்ப ம். இத வந்து நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறேன். 66 நாளா கவனிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது என் பொண்ணு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்க பொண்ணு வந்து கல்லூரியில ப்ராஜெக்ட் அறையில செஞ்சுட்டு சொந்த அறையில வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விரைவில் அங்க ம், ம், கல்லூரி ம். பேராசிரியர்ட்ட பேசப் போறாங்க. எதுக்குன்னா, நீங்க இந்த பூமியிலிருந்து நம்ம தப்பிச்சு போகணுங்கிறத நம்ம இந்த பூமியில சமரசம் கிடையாது. நேத்து கூட ஐயாவுடைய காணொளி பார்த்தேன். ஞானப்பிரகாசருடைய காணொளி பார்த்தேன். பார்த்துட்டு தான் என்ன இருக்கேன். ஆனா சொல்றாரு? கதறுகிறார். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க ஐயா. ஆஹா! அவரு தண்ணீய சேமிக்கவே முடியாதுங்க. தண்ணி எங்க சேமிக்க போறீங்க? எப்படி சேமிப்பீங்க? எங்க போய் சேமிப்பீங்க ஐயா? அதாவது 100க்கு 99 பேத்துக்குங்க, அதாவது உண்டு வாழ்கின்ற வாழ்க்கையைத் தான் நினைக்கிறார்களே தவிர, உழுது வாழ்கின்ற வாழ்க்கையை யாரும் நினைப்பதே இல்லை. ஐயா நெனச்சாலும் இனி போ முடியாதுங்கய்யா! அத அத வந்து இன்னும் அவரு புரிஞ்சுக்கல. யாரு? ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து உண்டு வாழ்தல் வேற, உழுது வாழ்தல் வேற, தவம் செய்து வாழ்தல் வேற. இந்த 3 வாழ்க்கை இருக்குன்னு அவருக்கு புரியவே இல்ல. கண்டிப்பா. இது நம்மாழ்வார்ட்ட நான் பேசி பார்த்தேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை குடுத்தேன். அவரு படிக்கவே இல்ல. நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாருன்னு சொல்றாங்க. அது என்னமோ இருக்கட்டும்.
அதே போல இவரும் கதறாரு. ராமநாதபுரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப காலமா. என்ன பண்ணுனாலும் 3 வாழ்க்கை தான் இருக்கு. உண்டு வாழ்ற வாழ்க்கையில தான் 99 பேர் இருப்பான். குடுத்தா திம்பானே தவிர, அது குடுத்தா திம்பான், விலை கம்மியா குடுக்கணுமா, சும்மா குடுக்கணும் இப்படித்தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, அதாவது மனிதனுடைய கேவலமான நிலை, ஆரம்ப நிலை அப்படித்தான் இருக்கு. மனித நிலையினுடைய கேவலமான நிலை அப்படித்தான். நம்ம குடும்பத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற அம்பானி குடும்பம் வரைக்கும், அது ட்ரம்ப் எவனோ இருக்கட்டும் எல்லாருமே அனுபவிக்கிற கூட்டமே தவிர, அழிக்கிற கூட்டமே தவிர, யாருமே உற்பத்தி கூட்டம் கிடையாது, கிடையாது, கிடையாது. இல்ல நம்ம அதான் நீங்க சொல்ற மாரி நம்ம மனிதன் வந்து 3 நிலையா பிரிச்சுக்கலாம். ஆ. ஒன்று விலங்கு நிலை, மனித நிலை, இன்னொன்னு உயர்நிலை. அந்த உயர்நிலை தான் தவநிலைன்னு பேருங்க. 2வது நிலை ஆமா. வந்து உழவு செய்ற நிலை. 3வது வந்து தின்னுட்டு அதுதான் வள்ளுவர் சொன்னாரே, "உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார்னார்." புரியுதா? அப்ப உழுது வாழ்றவரை சரிதான். காட்டிலும் தவம் செய்து வாழ்கின்றவர்கள் கீழானவர் என்று சொல்லவே இல்ல. அதனால தான் தவம் செய்வார், கண்டிப்பா. தம் கருமம் செய்வார்ன்னு. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த ஆராய்ச்சி பண்ணி நான் நிரூபிச்சாகணும். வாயில பேசுறது இல்ல. இப்ப நெறைய பேர் செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆமாங்க, உண்மைன்னு கண்டுபிடிச்சு நெறைய புரொஃபசர் செஞ்சு பார்த்துட்டாங்க. நெறைய கல்லூரி நீங்களா என்ன பண்ண ஒண்ணு செஞ்சு பார்த்து பள்ளிக்கூடமா இப்ப நம்ம கோபில கூட செஞ்சு பார்த்துட்டாங்க நெறைய பேர். நீங்க 2 சரிங்க. டியூரோசெல் வாங்கி பார்த்து டியூரோசெல் 2 பேட்டரி வாங்கி கிராஃபைட் குச்சி வச்சு 2 எல்இடி வச்சுட்டீங்கன்னா, அப்படியே வச்சிருங்க. அது 10 வருஷத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆஹா! இத ம்ஹ்ம். வந்து பெருசா செய்யணும்னா, அதுக்கு நம்ம முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணணும். அறிவியல் கட்டுரைல வரணும். காப்புரிமை வாங்கணும். அதுக்கப்புறம் அறிவியல் கட்டுரை வந்தது எல்லா புரொஃபசர்கள் எல்லாரும் படிப்பாங்க. அதற்கப்புறம் இது வந்து சரி இது செய்யலாங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் ஆயிரும். நீங்க கேட்கிற நேரத்துல நான் 2 நாளைக்கு முன்னாடி நெனச்சேன். இதெல்லாம் இப்படி இருக்கு. என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரியுது. அப்போ இந்த பூமியில நம்ம நிலையானதல்ல. ஏன்னா நம்ம எரிமலை குழம்புல மேல உட்கார்ந்துகிட்டு, இந்த பூமியினுடைய எரிமலை குழம்புடைய வெப்பம் வந்து 4500 டிகிரி. காற்றினுடைய அழுத்தத்தினால அது வெடிக்காம அப்படி இப்படி ஆடிட்டு இருக்குது. இருந்தாலும் எங்கோ ஒரு பக்கம் வெடிச்சுக்குது. ஆனாலும் முழுமையா வெடிச்சதுன்னா 2 நாள் தான். மொத்த கடலும் உள்ள போயிரும். அவ்வளோதான். ஏன்னா நம்மளுடைய பூமியினுடைய மேலோடு நம்மளுடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் ஆரம். மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா, அகலம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் அகலம். இல்ல பூமியோட. ஆ மொத்த அகலம் பார்த்தீங்கன்னா, விட்டம் அந்த வட்டத்தினுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர். இதுல பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெறும் 40 கிலோமீட்டர் தான் பாதுகாப்பு. ஆ. அப்ப 99 விழுக்காடு எரிமலை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு கோழி முட்டை. கோழி முட்டையில பார்த்தீங்கன்னா, 99 விழுக்கு உள்ள கரு தான் இருக்கு. மேல டக்குன்னு ஒரு சொட்டு சொன்னீங்கன்னா, மேல இருக்க ரோடு உடைஞ்சிருமே இல்லையா? கண்டிப்பா. அந்த மாரி தான் இந்த பூமி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ம், 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 ம். ஏதோ ஒரு அந்த காற்றினுடைய மிக படுபயங்கரமான காற்றினுடைய அழுத்தத்தினால, அந்த எரிமலை வந்து அடக்கிட்டு ஏன்னா எரிமலையுடைய உண்மையான நேச்சுரல் வந்து 4500 டிகிரிங்க. நீங்க கல்லே கரைஞ்சு ஆவியா போயிரும். ஆமா. ஆனால் இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த கண்டம் வந்து 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இது எப்படின்னா, பூமி பிளந்து, பிளந்து, பிளந்து கண்டத்திட்டுகளாக மாறி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த கண்டத்திட்டுகள் மோதுகின்ற பொழுதுதான் கொடூரமான பூகம்பம் ஏற்படுகிறது. இது தொடர்ந்து வள்ளுவரே பதிவு செய்றார். நீங்க வந்து கீழிருந்து மேல, மேலிருந்து கீழேன்னு ஒரு பதிவு செய்றார். நீங்க பூமி வந்து அதாவது நல்ல பண்புடையார் பட்டுண்டு உலகும் அஃதின்றேல் மண்புக்கு மாய்வது மண்ணுன்னு எழுதியிருக்கார். மண் ஆமா. புக்கு மாய்வது மண்ணுன்னே பதிவு செஞ்சிருக்காரு. அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த கடல் வந்து இந்த 5000 கிலோமீட்டர் ஆழமுடைய இது எரிமலைக்குள்ள போயிடுச்சுன்னா, நிலாவுல வறண்டு போச்சுங்கிறான். அதே மாரி செவ்வாயில வந்து தண்ணீர் ஓடியது இப்ப இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவும் பூமி மாரி இருந்தது தான் தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த பூமி நிலையற்றது. அதனால தான் இந்த கண்டுபிடிப்பு எனக்கு சாத்தியமாகிறது. ஏற்கனவே நான் பல கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சேன். இன்னும் யாருக்கும் இது வெளிப்படுத்தல. இன்னும் யார்ட்டயும் சின்னசாமி யாருக்கும் இது தெரியாது. இந்த புரியாது. இந்த ஐசோடோப்ன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஐசோடோப்ன்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த ஆமா, கார்பன் இந்த ஆமா. ஐசோடோப்பு தான் நமக்கு எதிர்காலத்துல மின்சாரத்தை கொடுக்கும். இப்ப நான் வீட்ல வந்து ரூ. 50 செலவுல செஞ்சு பார்க்க சொல்றேன். இதே நாளைக்கு வந்து 5000 செலவுல செஞ்சுட்டோம்னா, 5000 நாம செய்ய முடியாது. அது வந்து நிறுவனத்துல உட்கார்ந்து செஞ்சு பண்ணி வந்துட்டோம்னா, இந்த மாரி சாதாரண ஒரு ரூ. 40 வாங்குற பேட்டரிய வந்து நம்ம ஒரு ரூ. 10,000 வாங்கி வச்சுட்டோம்னா, அத நாமளே செஞ்சுக்கிற மாரியும் கொண்டு வரலாம். அல்லது நாம் நிறுவனப்படுத்தி செஞ்சோம்னா,
மலிவாக 10,000 செலவுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 3 கிலோவாட்ல இருந்து 5 கிலோவாட் மின்சாரத்த குடுக்க முடியும்னா, நீங்க வீட்டு தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம். சிறு ரக தொழிலும் பண்ணிக்கலாம். சின்ன தொழிற்சாலையும் நடத்தலாம். வாவ்! இந்த மாரி தான் இருக்கு. இப்ப நீங்க இத பேசலாம். ஆக, இனிமேல் விவசாயம் என்பது எப்படின்னா, விண்வெளியில தான் இனிமேல் விவசாயம். இந்த பூமியில விவசாயம் சாத்தியம் இல்லை. இந்த தவ வாழ்க்கை வாழ்றவங்க, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழ்றவங்க, அவங்க தான் விண்வெளிக்கு போக வேண்டும்ங்கிறது இயற்கை சட்டம். அதனால தான் என்னை சாகடிக்காம இருக்குது, உங்களை சாகடிக்காம இருக்குது. இனிமேல் வந்து விவசாயம் என்பதுக்கு அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வேலி போட்டு ஏற்கனவே வந்து நான் வந்து சுத்தி வந்து ஒரு 200 ஒரு 300 பனங்குட்டைலாம் முளைச்சிருச்சு. மத்ததெல்லாம் செத்து போச்சு. பனங்குட்டையெல்லாம் முளைச்சிருச்சு. இப்ப அதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு ஐடியா பண்ணி, சரி வேலி போட்டுறது வேலி போட்டோம்னா, தானாவே உயிர்வேலி வந்துருங்க. அடடா! அதுக்குள்ள போச்சு.